Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இது படிய ஒரு சூப்பர் மேட்டர் எழுதி இருக்கடாதுல பவர் நாப்னு ஒன்னு இருக்கா அதை எடுத்துக்கிட்டா எல்லா வேலையும் டக்குனு செய்ய முடியுமாண்டா பாருடா சீக்கிரம் வா. ஆமா மோட்டோ நம்மளோட பிஸி ஷெட்யூல்ல ஒரு 10-20 நிமிஷத்துக்கு பவர் நாப் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் மோட்டோ. அப்புறம் அவங்க ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. பாக்கி இருக்கிற வேலையெல்லாம் அப்புறம் கொஞ்சம் ஈஸியா செய்யலாம். என்ன நான் சொல்றது, இப்போ அந்த மேக்ஸினை நீ அங்க வச்சிடுறா. அப்புறம் மறந்துட்டியா மோட்டோ, கமல்பூர்ல நடக்கிற டைமண்ட் எக்ஸிபிஷனுக்கு சிங்கம் சாரோட நம்ம செக்யூரிட்டிக்கு போகணும்டா. இல்ல அதை எப்படிடா நான் மறப்பேன். வாடா சூடா சமோசா சாப்பிடுவோம், அப்புறம் வேலையை பார்ப்போம். சீக்கிரம் வா. ஓடா கலர் ட்ரெஸ் இத போட்டா மாசே. டிரைவர் வண்டி எடுப்பா. 10 ரூபாடா சமோசா சாப்பிடுவோம். நைட்டு ஃபுல்லா நம்ம கமல்பூர்ல செக்யூரிட்டி வேலை வர பார்க்கணும். கண் முழிக்கணும்னா நல்லா சாப்பிடணும். வா. வயிறு நடந்ததோ கொஞ்சம் பவர் நாப் எடுத்தா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம்ப்பா. ஓகே போய் லைட்டா தூக்க போடுவோம். அது சரி, இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மோட்டு எங்க? சூடா சமோசாவை மட்டும் கட்டுன்னு கட்டினா காசு கொடுக்கணும்னு அது மட்டும் ஆளு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். என்ன இன்னைக்கு ஓவரா பேசுறாரு? டேய் மோட்டு எங்கடா போயிட்ட? சரி மோட்டு எங்க இருக்கா நம்ம தேடி கண்டுபிடிச்சு கூட்டி வரேன். என்ன பார்த்தா இளிச்ச வாயனா தெரியுதா? காசு கொடுக்காம இங்க இருந்து ஒரு அடி கூட நீ நகர முடியாது. மோட்டு இல்லன்னா என்ன, நீ காசு கொடுத்துட்டு போ. டீ கடைக்கார அண்ணாச்சி, எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? மோட்டு கிடைச்சாதான் உங்களோட காசு கிடைக்கும். முதல்ல என்ன மோட்டுவை தேட விடு. உசுருக்கு உத்தரவாதம் இல்லாத இடமா இருக்கே இது. என்னடா ஸ்ப்ரெட் ஆகி யாரோ எவியா கொரட்டை விடுற சத்தம் கேக்குது. அது எந்த திசையில இருந்து வருதானா? அடே மோட்டோ, எந்திரி மோட்டோ. நீ சாப்பிட்ட சமோசாவுக்கெல்லாம் அவரு என்கிட்ட பில்ல வாங்கி வீடு கட்டலான்னு பாக்குறாரு. மோட்டோ எந்திரிடா. நீ என்னடா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? எந்திரி. அட என்னாச்சு பாத்துலு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒண்ணுமே புரியலையே. நான் பவர் நாப் எடுத்துட்டு பாத்தியா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு. நீ தூங்க கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆயிடுவே. அடே உன்னோட பவர் நாப் விஷயத்துல நான் ஃப்ரை ஆயிட்டேன்னா என்னடா பண்ணுவேன் மோட்டோ? இந்த வெளியில வந்த கண்ணனுக்கு சீக்கிரமா காய்ச்ச கூடுடா. ஆபீசர் வண்டி எடுக்க. இப்போ உன்னோட பவர் நாப்ப வச்சு உனக்கு நான் வைக்க போற ஆப்பு. நான் பவர் நாப் எடுத்ததால பாத்தியா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு. நீயும் லைட்டா பவர் நாப் எடுத்துக்கோடா. அப்பதான் நைட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம வேலையை பார்க்க முடியும்டா. சீக்கிரம். நீ சொன்னது ரொம்ப சரி மோட்டோ. நானும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தூங்கிடுறேன்டா. ஆனா நீ பிரச்சனை எதுவும் பண்ணிடாதடா மோட்டோ. அட தூங்குடா. ஏய் மோட்டு பத்லு, கேளுங்க. 2 ஹால்ல எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஹால் முன்னாடி இருக்கு, இன்னொன்னு பின்னாடி இருக்கு. மோட்டு நீ முன்னாடி இருக்கிற ஹால்ல இரு. அப்புறம் பத்லு நீ பின்னாடி இருக்கிற ஹால போய் பார்த்துக்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த தப்பும் நடந்துட கூடாது. 2 பேரும் ரொம்ப அலாட்டா இருக்கணும். டோன்ட் வரி சிங்கம் சார், எங்க மேல நம்பிக்கை வைங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஆல் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஆல் லெஃப்ட் மோட்டுக்கு இப்ப பவர் நாப்ப பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இப்ப நம்ம மோட்டுவுக்கு புது பவர் நாப்ப சொல்லி கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்ப ராத்திரி ஆகிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட நேரம் இருக்கு. திருடன் எப்படியும் ராத்திரி தான் வெளியில வருவான். அது வரைக்கும் நீ பவர் நாப் எடுத்துக்க. ஃப்ரெஷ்ஷா அலர்ட்டா ஃபீல் பண்ண போற மோட்டோ. என்ன நான் சொல்றது? அது சரியா சொன்ன பாத்துறோ. இப்பவே எப்படி தூக்குற பாரு. கவனமா பாத்துக்கோ நம்பர் 1. இனிமே இந்த வைரம் இந்த டானுக்கு சொந்தம். லோலி 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 கொஞ்சம் திங்க சாமிக்கு ஓ லோலி ஓ சொல்றேன் லோலி. என்ன காட்ஸ் நீங்க? என்ன காட்ஸ்? 2வது ஹால்ல ஒரு காட் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் வரலனா அங்க இருக்கிற வைரெல்லாம் திருடு போயிடும். சீக்கிரம் வாங்க. என்னது மோட்டோ தூங்கிட்டானா? ஆபீசருங்களா தூங்க கூடாதுடா.
மோட்டோ மோட்டோ எந்திரிடா எந்திரிடா பான வைத்தா எந்திரிக்கிற ஐயா என்னாச்சு சொல்றா டேய் மோட்டோ நீங்க கொரட்டையை விட்டு தொங்கிட்டு இருந்தா உள்ள இருக்கிற டைமண்டை யாராவது ஆட்டையை போட்டு போயிட்டா அப்புறம் நம்மளுக்கு யார சம்பளம் தருவாங்க? ஐயோமா மோட்டு பத்லு, நீங்க இங்க 2 பேரும் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு யாரோ போன் பண்ணாங்க, இங்க 2 ஹால்லையும் திருட்டு போயிடுச்சா. சிங்கம் சார் 2 ஹால்ல திருடு போயிருக்காது, இந்த ரூம்ல மட்டும் தான் போயிருக்கோம். இந்த உரங்கா புலி தூங்கிட்டு இருந்தான். ஐயோமா மொத்த டைமண்ட்ஸும் திருட்டு போயிடுச்சு. பத்லு, நீ இங்க இருக்கீதா? அப்ப அந்த ஹால்ல யார் இருக்காங்க? யாரும் இல்ல சார், நான் இங்க இந்த மோட்டுவை எழுப்ப தான் வந்தேன். ஐயோமா பத்லு, நீ ஹால தனியா விட்டுட்டு வந்துட்டேன். உங்க 2 பேரையும் நான் எதுக்காக தான் செக்யூரிட்டியா வச்சதா? ஏன் வேலை போகுது? மோட்டு பத்லு, உங்க 2 பேரால தான் எவ்வளவு பெரிய திருட்டு நடந்துருக்கு. சாரி சிங்கம் சார், ஆனா நாங்க திருடனை பிடிக்காம விட மாட்டோம். இதெல்லாம் மோட்டோட பவர் நேபால தான் நடந்துச்சு சார். முட்டக்க நான் சொல்லிட்டேன். ஏன்டா போட்டு கொடுக்குற? நீ தான் போன் பண்ணி எனக்கு கொஞ்ச தூக்க சொல்றத ஏன்டா போய் சொல்ற? நானா? நான் எப்படா சொன்னேன்? யாரோ எனக்கு போன் பண்ணி நீ தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் அந்த ஹாலை விட்டு நான் உன்னை பாக்குறதுக்கு வந்த மோட்டோ. அந்த ஹாலை விட்டுட்டு நான் இங்க வந்தது தப்பா போச்சுட்டேன். ஒரு நிமிஷம் இப்பதான் இந்த விஷயத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது மோட்டோ. யாரோ ஒருத்தர் தான் நம்ம 2 பேரையுமே இப்படி மாத்தி மாத்தி முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. முதல்ல உனக்கு போன் பண்ணா, அப்புறமா எனக்கு. திருட அந்த ஜானை தவிர வேற யாரும் இருக்க முடியாது சார், இது எனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேரை பத்தி அவன் ஒருத்தனுக்கு தான் நல்லா தெரியும். சாரி சார், வெரி சாரி சார். அந்த குட்டப்பைய ஜானை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு ஒப்படைக்கிறோம் சார். டேய் டக்குனு ஒரு ஐடியா சொல்றா. ஐடியா? இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அங்க போய் திருடனை நம்ம பிடிச்சிடலாம். புட்புரி நகர் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நாட்டின் தலை சிறந்த வைர கண்காட்சி மற்றும் விற்பனை நடக்க போகுது. இதை எல்லாரும் வந்து பார்த்து பயனடைங்க. பிடித்ததை வாங்கிட்டும் போங்க. ஜாக்கிரதை மோட்டு பத்லு, இந்த தடவை உங்க 2 பேர்ல யாருமே தூங்கிடக் கூடாது. சிங்கம் சார், எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு சார். ஆனா மோட்டு மேல தான் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஓகே பத்லு, நீ ரோட்ல போய் பேட்ரோலிங் பண்ணு. கேட்ல மோட்டு நிக்கட்டும். நீங்க 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்புறம் சிங்கம் கையில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது நடக்கவே நடக்காது. அப்ப நான் போறேன். ஆனா நீ கண்டிப்பா தூங்கிட கூடாது மோட்டோ. ஏன்னா உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி, கொரட்டை விடுற வியாதி எல்லாம் நீ இருக்கு. கவலையப்படாதடா, நான் தூங்கவே இல்லைங்கய்யா. அப்புறம் எப்படி நான் தூக்கத்துல நடப்ப சொல்லு. தைரியமா போ. லோலி 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 முட்டு கண்ணா தூங்கு லாலி லோலி லோலி தூங்கு லாலி. சீக்கிரம் போகடா, எடுத்து வாங்க. சீக்கிரம் போட்டு எப்ப ரப்பல்ல வந்தா கண் முடிச்சுட்டானா இங்க என்ன? பாஷ் பாஷ், நீங்க மறந்துட்டீங்களா? மோட்டுவுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. பத்லு, நீ நம்புனாலும் சரி நம்பாட்டும் சரி, போன தடவை திருட்டு உன்னாலதான் ஆச்சு. வாங்கிக்கடா, உன்னாலடா, எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். சொல்லுவியா என்னையால அது கொண்டு சொல்ற? நீ யார தூங்குற? நீ தூங்க சொல்றடா நீ என்ன? பாஷ் பாஷ், எதுவும் பேசாதீங்க. மோட்டு உங்களை பத்லு நினைச்சுதான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பத்லு, அவ்வளவு ஈஸியான போக கூட மாட்டேன்டா. பண்றதெல்லாம் நீ, கெட்ட பேரெல்லாம் எனக்கா? எல்லாம் வாங்கிக்க, எல்லாம் உண்ணாதான்டா. வாங்கிக்கடா. போதும், நம்மளோட பத்துல இல்ல. பாஷ் வாய மூடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு நீங்களா தெரியல, பத்லுவா தெரியுறீங்க. மோட்டுக்கு மட்டும் நீங்க தான் ஜானின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அதிகமா அடிப்பா பாஸ். பழிக்கும். ஓகே ஓகே, நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டோம்ல, வாங்க போலாம். ஐயோமா, இந்த மோட்டு மறுபடியும் காணாம போயிட்டான். இப்ப அவன் எங்க போனானே தெரியல. என்ன கொடுமடா இது. முன்னாடியும் பின்னாடியும் எதிரிகளா சுத்தி நிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா சிங்கம் சார் நிக்கிறாரு, இங்க பார்த்தா போட்டு நிக்கிறானே. நீ இப்படி பண்ணுவேனா எதிர்பார்க்கவேடா பத்லு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். போதும், என்னை இறக்கி விட்டுட்டு போட்டு, எனக்கு இறக்கி விடு. நான் பத்துல இல்ல போட்டு, என்னை விட்டுடு. நான் பத்துல இல்ல, நான் ஜான் தான் போட்டு. ஆக்டிங்க நிப்பாட்டு. எனக்கு தெரியும் நீ தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க போட்டு.
என்ன விட்டுடு பத்லு நான் ஏன்டா நடிக்க போறேன்? எனக்கு தூக்கத்தை நடக்கிற வியாதி இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியுமேடா. என்ன விட்டுடு மோட்டு, என்ன விட்டுடு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மோட்டு. நீ தூக்கல, என்ன அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. சிங்கம் சார் காப்பாத்துங்க. Arrest me, arrest me. சிங்கம் சார் ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.